எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, குரு அதிசார பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த குரு அதிசாரம் ஆகக்கூடிய ஒரு தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு பார்க்கும்போது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் 1:56 புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு கடக ராசிக்கு குரு பகவான் அதிசாரமாகிறார். கிட்டத்தட்ட ஒரு 26 நாள் குரு பகவான் அதிசாரம் வாங்கி கடக ராசியில அதுவும் குறிப்பா உச்சம் அடைஞ்சு உட்கார்றார். அப்ப அதாவதுன்றது பார்க்கும்போது 2025 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி முதல், அதே 2025 வருடத்துல நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை. அப்ப இந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நவகிரகத்திலேயே சுபகிரகம் கொண்டவர் யாருன்னா இந்த குரு பகவான் தான். நிறைய அந்த குருவுக்கு பேர் உண்டு. அதாவது குரு கொடுப்பார் எவர் தடுப்பார், குரு பார்த்தா கோடி நன்மை. அப்ப இந்த குரு பகவான் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு திருமணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, தொழில் சரியான முறையில் இல்லாதவங்களுக்கு, படிப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு, படிச்சுட்டு நல்ல வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு, அரசியல், கலைத்துறை, சினிமாத்துறை, வெளிநாடு, இந்த மாதிரி எதை தொட்டாலுமே நம்ம கேட்குற கேள்வி ஒண்ணுதான், சாமி எனக்கு குரு பார்வை நல்லா இருக்கா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். காரணம் என்னன்னா, ஒரு பொதுவாகவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குரு தான் ஒரு மனிதனுக்கு முக்கிய ஒரு ஆணி வேறுன்னு நம்ம சொல்லலாம். அந்த குரு பகவான் தான் இப்ப அதிசாரம் ஆகிறார். அதிசாரம் அப்படின்னா அதாவது முன்னாடி போறது, வக்ரம் அப்படின்றது பின்னாடி ரிபேர்ஸ்ல வர்றது, அதிசாரம்ன்றது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து முன்னாடி போறது, ஒரு குறுகிய நாள். அதுதான் இந்த குரு அதிசாரம். அப்படி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு 12 ராசிக்காரர்களுக்குமே எவ்வாறு இருக்க போகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த காணொலியில கொஞ்சம் நம்ம ஆதாரபூர்வமா இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த குரு அதிசாரம் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் 11ஆம் தேதியோட முடியுது. அப்ப இந்த 26 நாள் இந்த தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, 2025 மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் திருக்கணித முறைப்படி பெயர்ச்சடைஞ்சு ரிஷபத்திலிருந்து மிதுன ராசியில போய் உட்கார்ந்தாரு. அப்ப குருவுடைய பார்வை 5, 7, 9, 5ஆம் இடமா துலா ராசியும், 9ஆம் இடமா உங்க ராசி, 7ஆம் இடமா உங்க ராசியும், 9ஆம் இடமா கும்பராசி பார்த்துக்கிட்டு இருந்தாரு இல்லைங்களா? அப்ப கும்பராசியை பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் 7ஆம் இடமா உங்க ராசியும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு, தன்னோட சொந்த ராசியே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப குரு பார்த்துக்கிட்டு இருந்தாரு, தவற சாமி எனக்கு பெருசா ஒன்றும் நல்லது நடக்கல அப்படின்னு புலம்பனவங்க தான் நிறைய பேர். ஏன்னா இன்னைக்கு துலா ராசி, தனுசு ராசி, கும்பராசி 3 ராசி குரு பகவான் 5, 7, 9ஆம் இடமா பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்ப குரு மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய ராசி 7ஆம் இடமா பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க, தனுசு ராசிக்கெல்லாம் நல்லாதான் இருக்குது, எந்த பாதிப்பும் இல்லை, சூப்பரா இருக்க போறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா சொன்னாங்க நீ எனக்கு நல்லது நடக்கல சாமி அப்படின்னு கேள்வி கேட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்றதை ஒன்று பிடிச்சிருக்குங்க. என்ன சனின்னு பார்த்தா அர்த்தாஷ்டம சனி 2.5 வருஷம். அப்ப இது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, மார்ச் 29ஆம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி அடைஞ்சாரு. கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் போனார். காக்கா உக்காந்ததுக்கும் பணமலை உழந்ததுக்கும் கரெக்டா போச்சுன்ற மாதிரி கரெக்டா உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா, குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுக்கும் சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியை பிடிச்சதுக்கும் கரெக்டா போச்சு. ஒருத்தர் பார்க்கறவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாசிட்டிவா இருக்கிற விஷயம் தான் உங்களுக்கு பார்த்தாங்களே தவிர நெகட்டிவா இருக்கிற விஷயத்த உங்களுக்கு பார்க்கல. அப்ப நெகட்டிவா இருக்கிறவர் யாருன்னா சனி பகவான். பழமொழி சொல்லுவாங்க, சனி தடுப்பார் எவர் கொடுப்பார். சனி ஒரு விஷயத்தை தடுக்கிறாருன்னா யாராலையுமே கொடுக்க முடியாது. ஏன்னா சனி பகவான் கரெக்டா கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு போய் உக்காந்து உங்க ராசியை 10ஆம் இடமா பார்க்கிறாரு. சனி பார்வை 3, 7, 10 சரிங்களா?
ஆனா உங்க லக்னத்துக்கு 10ஆம் இடம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் இது. ஆனா உங்க ராசிக்கு 10ஆம் இடம் பார்க்கும்போது அர்த்தாஷ்டம சனியா பார்க்கிறாரு. அப்ப அர்த்தாஷ்டம சனியா பார்க்கும்போது என்ன பண்றாருன்னா குழப்பத்தை கொடுக்கிறாரு, தேவையில்லாத விரயத்தை கொடுக்கிறாரு. அதாவது முதல்ல பார்த்தா தொடைக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தொடை பாகம், ஸ்கின்னு, தோலுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. இந்த அர்த்தாஷ்டம சனி பிடிச்ச தனுசு ராசிக்காரங்களுக்கு தோல், ஸ்கின்னு, அதாவதுன்றது அலர்ஜி, கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி கட்டன்றது வந்து மார்ச் 29 இருந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பிடிச்சதுனால வர வேண்டிய பைசா வரல, வாங்கின நகையை மேய்க்க முடியல, வீட்டில் சொல்லி வாங்கியிருப்போம் இந்த 10 நாள்ல கொடுத்துட்றேன், இந்த 20 நாள்ல கொடுத்துட்றேன், ஒரே மாசத்துல மீட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லியிருப்பீங்க. கண்டிப்பா மீட்டு கொடுக்க முடியாது. அதே மாதிரின்றதை பார்க்க வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலைமை. நல்ல டேலண்ட் இருக்கும், நல்ல திறமை இருக்கும், மற்றவங்களுக்கு ஐடியா கொடுத்துருப்பீங்க, மற்றவங்களுக்கு ஒரு காரியத்துக்கு சாதிச்சு கொடுத்துருப்பீங்க. ஆனா தான் காரியம் தடையாவே தான் இருந்திருக்கும் இப்ப வரைக்குமே. ஜான் ஏறனா முளம் சரிகிற மாதிரி, நீங்க ஒரு ஏணி மாதிரி, ஏணி வச்சு மற்றவங்க ஏறி மேலே போயிடலாம், ஏணி ஏற முடியுமா? முடியாது. உங்களோட நிலைமை என்ன அப்படின்னா, மற்றவங்க எல்லாம் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்க கொடுத்து கொடுத்து கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. மற்றவங்களை நம்பி நீங்க கெட்டு போயிருக்கிறீங்களோ இல்லையோ, உங்க குடும்பத்தை நம்பி, உங்களோட உறவுகளை நம்பி, உங்க நண்பர்களை நம்பி, உங்களை சுத்தி இருக்கிறவங்களை நம்பி நீங்க கெட்டு போயிருப்பீங்க. சரிங்களா? ஏன்னா தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் குருவுடைய ராசி. சரிங்க, இதெல்லாம் போகட்டும், இந்த குரு அதிசாரம் இதுக்கு மேல எப்படிங்க இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா இந்த அக்டோபர் 17ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து மிதுன ராசியில, அதாவது குருவுடைய வாரிசுன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு புதன் வீட்டுல இருந்து தன்னுடைய மனைவி வீட்டுக்கு வராரு. குருவுடைய மனைவி யாருன்னா கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அப்ப மகன் வீட்டில இருந்து மனைவி வீட்டுக்கு வராரு. மனைவி வீட்டுக்கு வந்து குரு பகவான் வந்து உச்சமடைகிறார். அப்ப உச்சமடையும் போது என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 8ல வந்து உட்கார்றாரு. 8ஆம் இடம்ன்றது அஷ்டமத்து ஸ்தானம். 8ஆம் இடம்ன்றது அஷ்டமத்து ஸ்தானம். அப்ப 8ஆம் இடம்ன்றது வந்து விரயமாகக்கூடிய நேரம் தானே. அஷ்டமஸ்தானம் என்பது நஷ்டங்கள் பண்ணிட்டு தானே போவான். அப்படி நீங்க கேட்டீங்கன்னா பயப்படாதீங்க, நடக்காது. காரணம் என்னன்னா, குரு வந்து உச்சமா உட்கார்றாரு. 8லயும் கெட்டிடும் ராஜயோகம் மட்டும். அப்ப 8ஆம் இடத்துல போய் கெட்டு போனா கூட உங்களுக்கு ராஜயோகம். ஏன்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து, அதாவது நீச்சம் அடையல, பகையா உட்காரல, உச்சமா உட்கார்றாரு. உச்சமா உட்காரும் போது என்ன பண்ணுவாருன்னா, உங்க தேவைகள் என்னன்னு தெரிஞ்சு உங்களுக்கு கொடுப்பாரு. 8ஆம் இடம்ன்றது 2 வகையில உங்களுக்கு நன்மை பண்ணுவார். 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம். மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உடல் உபாதிகள், அப்பா நல்லா இருந்தா அம்மா நல்லா இல்லை, அம்மா நல்லா இருந்தா மனைவி நல்லா இல்லை, மனைவி நல்லா இருந்தா பிள்ளைங்க நல்லா இல்லை, எல்லாரும் நல்லா இருந்தா கணவனுக்கு நல்லா இல்லைன்ற மாதிரி யாருக்காவது ஒரு வகையில அப்படியே சுத்திட்டு இருக்கும் நம்மள. அப்ப 8ஆம் இடத்துல குரு வந்து உட்கார்ந்ததுனால இந்த உடல் உறுப்புகள் ஓரளவுக்கு நல்ல வேலை செய்யும், தொந்தரவுகள் கண்டிப்பா குறையும், பயப்பட வேண்டியதே இல்லை. அப்படி பார்த்தா 100% இப்ப 8ல குரு வந்ததுனால உடல் ஆரோக்கியம் மேம்படும். 2வது 8ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு வலுத்தா மட்டும்தான் இடம் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும், கிரையம் பண்ண முடியும், மண்மனை சார்ந்த விஷயங்களை சக்சஸ் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு 8ல வந்து குரு வந்ததுனால உங்களுக்கு மண்மனை யோகம், மண்மன பாக்கியம். நிறைய பேருக்கெல்லாம் நீங்க எல்லாம் யோசனை பண்ணிருப்பீங்க, இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, தொழில் ஆரம்பிக்கலாமா, வெளிநாடு போகலாமா, இல்லை வெளிநாட்டுல இருந்து ஊருக்கே போயிடலாமா, இல்லை எதை கொண்டு போனா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், நிறைய யோசிச்சிருப்பீங்க. இப்போ வரைக்குமே நீங்க 5 விஷயத்துல லாக் ஆகி தான் இருக்கிறீங்க. 1 குடுக்கல் வாங்கல் லாக், தொழில் முறையில் லாக் ஆயிடுச்சு. மொத்தத்துல பார்த்தா சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, வீடு ஃபுல்லா காசு இருந்த காலம் போய் இப்ப வீட்டுல 4 காசு எங்க இருக்குமோன்னு தொலாவர காலத்துல வந்துட்டீங்க. இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குது, சிந்திக்கிறீங்க, நிறைய யோசிக்கிறீங்க, எதை சாப்பிட்டா நம்ம பெத்தந்தெளின்ற மாதிரி நினைக்கிறீங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஆனா பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து இந்த அக்டோபர் 17 வரைக்கும் குரு உங்க ராசி பார்க்கறது இது ஒரு வகையில உங்களுக்கு நன்மை. 2வது குரு அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல இருந்து கலஸ்திர குருவா இருந்து உங்களுக்கு வந்து ஆயுள் ஸ்தான கட்டன்றது அஷ்டம குருவா வர்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது 8ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறதுனால வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு நல்ல பலனை தராரு.
காதல் விவகாரம் எல்லாம் அதாவது கைக்குடி வரப்போகுது. அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா விட்டு போன சொந்தங்கள் எல்லாம் தேடி வரக்கூடிய நிலைமை உண்டு. எது நமக்கு வேண்டாம நினைச்சோமோ அந்த விஷயம் உங்களுக்கு கைகூட வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது சிறுகுச்சி பல்லு உதவுக்குன்னு சொல்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலையும் உங்களுக்கு நல்லதை தான் பண்ணுவாரு, பயப்பட வேண்டாம். சரிங்களா? சரி நேயர்களே, இதெல்லாம் நீங்க அனுபவிச்சு பார்த்து என்னன்றது சொல்லுங்க. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. தனுசு யாருங்க? அவரு மேனேஜிங் டைரக்டர், சேர்பர்சன், மேனேஜிங் டைரக்டர், ட்ரஸ்டுக்கு சொந்தக்காரர், அறக்கட்டளைக்கு வித்தகர், அறநிலைக்கு உரியவர், அறநிலைத்துறைக்கு உரியவர், ஆன்மீகத்தின் குரு. ஆன்மீகத்தின் குரு மட்டும் இல்ல, என்ன செஞ்சாலும் சரி அவ வேற ஆளுக்கு கொடுத்துட்டு தான் அவர் சாப்பிடணும், வேற ஆள் கொடுத்துட்டு தான் சாப்பிடணும், இல்லைன்னா அவருக்கு தூக்கம் வராது, வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஈகையும் அப்படிப்பட்ட பெருந்தகையும் அப்படிப்பட்ட அன்பும் பாசமும் நேசமும் கொஞ்சம் பிரஸ்டீஜும் உள்ளதை சொல்லணும். ஐயா நான் ஏற்கனவே சொல்லிட்டல, அந்த வாக்கை நான் காப்பாற்றணும்ல, அப்போ கொஞ்சம் பிரஸ்டீஜும். ஏன்னா மணி எத்தனை டீ வாங்கி கொடுத்துருக்க? மணி 7 டீ வாங்கி கொடுத்துருங்க. 7ஓட நிப்பாட்டது என்ன 2 வாங்கி கொடு. யாரு சொல்றது? தனுசு. அதுதான் பிரஸ்டீஜ். இல்லைன்னா அது பேர் மணி இல்லை, தகரமாயி போயிடும். அதனால தனுசுல பிறந்தவங்க எப்போதுமே தகை சான்ற சான்றோர்கள், தகை சான்ற பெரியோர்கள். அப்படிப்பட்ட அன்பை விளக்காக்கி, ஆர்வத்தை நெய்யாக்கி, இதயத்தை திரையாக்கி, சுடர் விட்டு பிரகாசிக்கக்கூடிய ஒரு முதல் வரியில் இருக்கக்கூடியவங்க சான்றோர்கள் என்ற குருமார்கள். குருமார்கள் எங்கிருந்து வருவாங்க? நூல்ல இருந்து வருவாங்க. எங்கிருந்து வருவாங்க? விதையிலிருந்து வருவாங்க, வித்துல இருந்து வருவாங்க. அதுதான் தனுசு. அப்ப குருசாரம் அவருடைய வீடுங்க, அவருடைய வீடு. அவர் வீட்டுக்கு வர்றாரு, அவரே வர்றாரு, அவர் நட்சத்திரத்துல வர்றாரு, உச்சம் பெற்று வர அதிசாரத்துல கடகத்துக்கு வரும்போது தனுச சும்மா விடுவாரா? தாம்பளே தான் கெடுக்க மாட்டோம்ல. அப்ப எப்படி இருக்கு பாருங்க, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாரு பாருங்க. உங்களுடைய ராசில இருந்து 2ஆம் இடத்தை தான் பாக்குறாரு. அப்போ உங்களுக்கு எப்படி செல்வாக்கு இருக்கும்? லக்னத்துல இருந்து 2ஆம் இடம், லக்னத்துல இருந்து 2ஆம் இடம் டாப் லெவல். அப்ப லக்னத்துல இருந்து 2ஆம் இடத்துல ஒருத்தனுக்கு சுக்கிரன், பரணி சாரம், பூரம் சாரம், பூராடம் சாரம், அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ஆயில்யம் சாரம், சனி சாரம். அப்ப நட்சத்திர அதிபதிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அப்ப எப்படி இருக்கும்? தனுசுக்கு 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 2ஆம் இடத்தை பாக்குறாரு. ஏற்கனவே சொத்து, ஏற்கனவே வாக்கு, 2ஆம் இடம் ஏற்கனவே திருவாக்கு. அப்ப 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பெரிதும் செல்வத்துக்குரிய இடம். அப்படிப்பட்ட இடத்தை யார் பார்க்கிறா? 7ஆவது வீடு பார்க்கணும். அப்ப அங்க குறையுமா? அப்போ உங்க ராசிக்கு என்ன வரும்? எல்லா தேடுதலும் கிடைக்கும். எந்த வகை உங்க ராசிக்கேற்ற தொழிலை முதல்ல தேர்ந்தெடுத்துக்கங்க. எக்ஸப்ட் வட்டி கொடுக்கறது மட்டும் விட்டுருங்க, எக்ஸப்ட் வட்டி கொடுக்கறத விட்டுருங்க, ஃபைனான்ஸை விட்டுருங்க. ஃபைனான்ஸ் இல்லாம உலகம் இல்லை, அது வேறு, இது வேறு. அறக்கட்டளை, தர்ம சிந்தனை, யோகா, பள்ளிகள், இன்டர்நேஷனல் ஸ்கூல் சொல்றோம், யூனிவர்சிட்டி சொல்றோம், பெரியவர்களுடைய தொடர்புகள், மடங்களுடைய மடாதிபதிகளுடைய தொடர்புகள், ஞானிகள், யோகிகள், தவசீலர்கள், பெரியோர்கள், குருமார்கள். எத்தனை தவம் இருந்தாலும் நமக்கு கிடைக்குமா? எத்தனை தவநிலை இருந்தாலும் நமக்கு தந்தையாகிய ரமண பகவான், குருவாகிய ராமானுஜர் சிறப்பாரா? புண்ணியம் செய்வார்க்கு பூமொன்று நீர். அப்படிப்பட்ட குருமார்களுக்குரிய குருசாரம் அதிசாரத்துல 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வை சிறப்பு, 4ஆம் இடத்தை 9ஆம் பார்வை, 4 தாய், 4 சுகம், 4 வண்டி வாகனம். அரைச்சு பார்த்த முடியல, வெட்டு மாத்தி போறோம் அப்படி சொல்றோம்ல. இப்ப கொடுப்பாரு, அப்ப கொடுப்பாரு. ஏன்னா உங்க வீடு தானே, 4ஆம் இடமும் உங்க வீடு. இன்னொரு முக்கியமான விஷயம், 4ஆம் இடங்கிறது மீனத்துல வரக்கூடியது உங்களுடைய வீடு. அப்போ உங்க வீட்டை கெடுக்க மாட்டார், உங்க வீட்டுக்கு ஒரு நைஸா கண்ணு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப 4ஆம் இடத்தை 9ஆம் பேரை பார்க்கும்போது தகப்பானவர்களுடைய சொத்துக்கள், ப்ராப்பர்ட்டிகள், நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய பாக்கியங்கள், பட்டங்கள், பதவிகள். ரொம்ப நாளா ப்ரொமோஷன் இல்லையா, வாத்தியார் வேலை தான் பாக்குறேன், என்ன பண்றது? பென்ஷனையும் குறைச்சிட்டாங்க, டீ சாப்பிட்றது கூட பென்ஷன் வரல,
2 ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கிக்கிறது கூட பெருசு இல்லை, அப்படியும் கொடுத்துட்டாங்க. அப்போ பென்ஷன் கூடுது, வணக்கத்துக்குரிய மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் கூட்டி கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி நேரங்கள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க, கடகத்துல அதிசாரத்துல இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய மிதுனத்திலிருந்து கடகராசி வரக்கூடிய குரு பயிற்சி வந்தாலும் நிச்சயமாக பென்ஷன்தாரர்களுக்கு அந்த குருனுடைய தாக்கங்களை, குருனுடைய ஆக்கங்கள்ல, குருனுடைய கேரக்டர்ல அந்த காரணி கர்த்தா மூலம் எந்த டிபார்ட்மெண்ட்லயாவது ஒரு உயர்வு கொடுக்கும். எது மூலம்? பொருளாதாரத்தின் மூலம். எது மூலம்? பைனான்ஸ் மூலம். இதை மனசுல வச்சுக்க. அப்ப தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வை. 12ஆம் இடம் அயன சயன போகம் உறவு துறவு சொர்க்கம் நரகம் எல்லாம், இனிப்பு கசப்பு தோற்பு எல்லாம் 12 தான். 12 இல்லை வாழ்க்கையில எதுவுமே இல்லை. 12ல கேது இருந்தா மட்டும் மறுபிறவி கிடையாதுங்க. 12ல கேது மட்டும் இருந்தா, 12ல குரு இருந்தாலும் மறுபிறவி கிடையாது. 12ல குரு இருந்தாலும் மறுபிறவி கிடையாது. அதனாலதான் குருவும் கேது சேர்ந்தா குரு கோடீஸ்வர யோகம்னு சொல்றோம். கோடீஸ்வர யோகம் குருவும் கேது சொல்றோம். அதனால மறுபிறவிக்கு மட்டுமல்ல, மகத்தான வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் உங்க தசாபதி, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய துணைவி, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய குடும்பங்கள் அத்தனையும் குதூகூலமாக இருப்பதற்கு இந்த உங்க குரு உங்களை தேடி வர்றார். அவ்வளவுதான். உங்க குரு உச்சம் பெற்ற குரு, கடகத்து நட்பு பெற்ற குரு, உங்க நட்சத்திரத்துக்குரிய குரு. பாருங்களேன் எத்தனை, இதை விட நீ என்ன வேணும் சொல்றதுக்கு? அதுல வார்த்தைகள் இல்லை. எனவே தயவு செய்து உங்க தசாபத்திகளை மட்டும் பார்த்துக்க. இந்த குரு வரும்போது புதனும் வியாழனும் தசாபத்தி இருக்காம பார்த்துக்க தயவு செய்து. சந்திரனோட சனி, சந்திரனோட கேது சந்திரன் பரவாயில்ல, இந்த குருவும் புதனும் தயவு செய்து வராம பார்த்துக்க. அதை மட்டும் பார்த்தா வெற்றி உங்களுக்கு தான். தனுசு ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சியானது எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். இந்த வருடம் அதிசார குரு பயிற்சியானது 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும், அதற்கு பின்னர் டிசம்பர் 5லிருந்து 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டத்தில் திரும்ப வக்ரகதியில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கே திரும்ப வர இருக்கிறார். அந்த நேர காலங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். நான் இதை 2 விதமாக பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு பலன் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5 வரலும் எப்படி இருக்க போகிறீங்க, அடுத்தது டிசம்பர் 5லேருந்து 2026 ஜூன் 1 வரலும் எப்படி இருக்கும்போது பார்க்கும்போது அதை 2 விதமாக பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு பலன் சொல்லும் போது, இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை ஃபஸ்ட்டு நம்ம மேலோட்டமாக பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன் என்ன காரணம்னாக்கா, இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் கடந்த ஒரு 7 வருட காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான காலகட்டங்கள். அந்த சோதனைகள்லாம் சொல்லி மாளாது அப்படின்றதான் விதிங்க. குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஷு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினரை பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறதுன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்கள். நான் இதில் வேணால் கொஞ்சமாக சொல்லியிருக்கலாம். இதை நீங்கள் அனுபவித்த உங்களுக்கு மட்டும்தான் இதோட வலியும் வேதனைகளும் புரியுன்றீங்க. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் முன்ஜென்ம கர்மாவின் பலன்களை எடுத்துக்கிட்டு தான் பிறக்கிறோம். அந்த கர்மாவின் பலன்களை ஒரு மனிதன் அனுபவிக்கிறான் அப்படின்னாக்கா அது 7 சனிக்கான காலகட்டங்கள். அப்படிப்பட்ட இந்த 7 சனி காலகட்டத்தை தான் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. அந்த 7 சனியில் தான் மிகப்பெரிய ஒரு இரக்கத்தை சந்திச்சிட்டீங்க. வாழ்க்கையில் இது நாள் வரலும் சேர்த்து வைத்த சொத்து, சுகங்கள், மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் எல்லாமே இழந்து அகல பாதாளத்தில் வந்து உட்காந்துருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு என்னோட வாழ்க்கையில திரும்பவும் மீண்டு வந்துட மாட்டேனா அப்படின்ற ஒரு எண்ண கருத்துக்களோட ஏங்கி காத்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கும்போது கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரேன். ஒரே ஒரு விதிகள் என்னன்னாக்கா, முன்ஜென்ம கர்மாவின் பலன்களை இந்த தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் அனுபவித்து முடிச்சுட்டீங்க. ஒரு மனிதன் முன் ஜென்மத்தில் செய்த கர்ம பலன்களுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஜென்மத்தில் பிறப்பே எடுத்திருக்கோம். அந்த கர்ம பலன்களை அனுபவிக்கணும். அந்த கர்ம பலன்களை நீங்கள் அனுபவித்து முடிச்சிட்டீங்க.
இதன் பின்னர் நீங்க வாழக்கூடிய இறக்கும் தருவாய் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இதுக்கு பிறகு செய்யக்கூடிய தான தர்மங்களின் விளைவாகவும் நீங்க செய்யக்கூடிய தர்மத்தின் விளைவாக மட்டும்தான் அனுபவிக்க போறீங்க. அதனால உங்களோட தோஷங்கள் முழுமையா குறைஞ்சு போயிடுச்சு. இனிமேல் வாழ்க்கையில ஒருவருக்கு ஏறுமுகம் தானே தவிர இறங்கு முகத்துக்கான காலகட்டங்கள் கிடையாது. இனிமேலுக்கு நீங்க எது செய்தாலும் தொட்டதுனா தொடங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அடுத்த 30 வருட காலகட்டங்கள் வளர்ச்சி நோக்கிய பயணமா இருக்கும். மிகப்பெரிய லெவல்ல சறுக்கல்கள் இருக்காது. நீங்க எது கவலையப்பட வேண்டாம்ன்றது மட்டும் தெளிவா சொல்ல விரும்புறேன். அடுத்ததா இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5 வரலும் எப்படி இருக்கும் போது இந்த வருடத்துல அந்த மே மாதம் 18ஆம் தேதி தான் குரு பயிற்சி ஆனார். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு மே 14ஆம் தேதி தான் தொடங்கினாரு. ஆனா திடீர்னு அதிசாரமா இங்க 8ஆம் இடத்துக்கு போறாரு அப்படின்னாக்கா இது ஒரு சில காலகட்டத்தில் மட்டும் நடக்கும். இது மிகப்பெரிய லெவலில் இல்லை, ஒரு 2.5 மாத காலகட்டம் தான் இது நடக்க போகுதுங்க. இந்த 2.5 மாத காலகட்டத்தில் வரும் பெரிய லெவலில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது கிடையாது. ஆனால் 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளானது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை சரியாக பயன்படுத்திங்க. ஆனால் இந்த அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரலும் எனக்கு தெரிஞ்சளவு கொஞ்சம் புதிய முயற்சி எடுக்கிறதையோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்ப்பது ஜாமீன் கைது போடுறதுல கொஞ்சம் குறைச்சிக்குங்க. அன்றாட வேலைகளை மட்டும் செய்து கொள்வது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அந்த அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் கொஞ்சம் பண விரயங்கள் ஆகும். அந்த பண விரயத்தை சிந்தித்து தேவையறிந்து செயல்படுறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து குறித்து எடுத்துங்க. இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டத்தில் பார்த்தோம்னாக்கா இந்த குரு பகவான் பின்னர் வக்ரத்துல இருந்து வக்ரமாகி திரும்ப பின்னோக்கி வக்ரகதியிலேயே உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு இருப்பார். அப்போ இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5 வரலும் 8ஆம் இடத்துல இருப்பார். அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். புதிய முயற்சிகள் மட்டும் எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த டிசம்பர் 5லிருந்து 2026 ஜூன் காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்துக்கான காலகட்டங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் இழந்ததெல்லாம் மீட்டு கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த காலகட்டத்தை மீட்டு கொண்டு வரக்கூடிய காலகட்டங்களாக டிசம்பர் 5லிருந்து 2026 ஜூன் 1 காலகட்டங்கள் இருக்க போது அந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனை வாசம் வாங்குவது கட்டுவது குடிபெயர்றது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது. முக்கியமாக எனக்கு ஒரு நிரந்தரமான வேலை இல்லாமல் தடுமாறுறேன் சார், என்னோட தொழில் போயிடுச்சு, வருமானம் போயிடுச்சு, குடும்பமும் போயிடுச்சு, எல்லாமே சேர்த்து வச்சதெல்லாம் இழந்துட்டு இப்போதைக்கு நின்றுட்டு இருக்கேன், இதெல்லாம் திரும்ப கிடைக்குமா அப்படின்னு இறங்கி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க. இது ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டங்களாக டிசம்பர் 5லிருந்து ஜூன் 1ஆம் தேதி வரலும் இருக்கும். சமசப்தமாக உங்கள் ராசியை பார்ப்பார். திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேரே இல்லையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வேலையே இல்லையேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு உதயமாக போகுது. இந்த வேலை வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்கன்னா அதுக்கு பிறகு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு பெறலாம். கடந்த 7 வருட காலமாக பல்வேறுபட்ட தொழில்கள், ஒரு தொழில் கிடையாது, பல தொழில் செய்து பல தொழிலும் முடங்கி போன காலகட்டங்களாக நீங்கி நான் இனிமேல் எந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு நினச்சி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேன். உங்களோட சுய ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடத்தை மட்டும் தெளிவாக கொண்டு போய் கொடுத்துட்டு, ஐயா கடந்த கால நிகழ்வுகள் நடந்ததை விட்டுடுங்க, இதுக்கு பிறகு நான் எப்படி இருக்க போகிறேன், நான் என்ன தொழில் செய்யணும் அப்படின்றத மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்தீங்கன்னா எதிர்கால வாழ்க்கையானது உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த டிசம்பர் 5லிருந்து 2026 ஜூன் காலகட்டங்களானது ஒரு பொன்னான ஒரு காலகட்டங்களாக உருவாகும். உங்களுக்கு ஜாதகத்திலேயே எந்தவித தோஷங்கள் இருந்தாலும் திருமணம் ஆகிறதுக்கு தார தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷன்ற மாதிரி எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்திகள் இந்த அதிசார குரு பயிற்சியில் உங்களுக்கு அமைய போகுது. அதனால் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகும். நிரந்தரமான தொழில் அமையும். இந்த நேர காலகட்டத்தில் வெளிநாடு, இங்கேருந்து என்னால் உழைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது சார், இத்தனை கோடி ரூபா கடன்கள்லாம் என்னால் அடைக்க முடியாது, வெளிநாடுகளுக்கு போனால் தான் நான் நலமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் வெளிநாடு போயிருக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி தரும். அப்போ ஊரை விட்டு வெளிநாடு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுது. அதனால் இதில் சார் நாங்களும் வெளிநாடுகளிலே தான் இருக்கிறோம் சார், ஆனால் வருமானம் பத்தலை, கொஞ்சம் பணமும் ஏற்றி கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த டிசம்பர் 5லிருந்து 2026 ஜூனுக்குள்ளார வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைச்சி அதன் மூலிமா கொஞ்சம் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த நேரத்தில் உதயமாக போகுதுங்க.
அது மட்டும் போதாதுன்னு இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு புனிதம் உண்டுன்றீங்க. அவர் 7ஆம் சமசப்தமாக பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையை உங்கள் ராசியை பார்க்கறனால ஒரு தெளிவான சிந்தையும் தெளிவான மனநிலைமையும் ஏற்படலாம். ஒரு தேக ஆரோக்கியத்தில் ஒரு ஒரு பிரைட்னஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகும். அடுத்தது உங்களோட ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3ஆம் இடத்தை பார்க்கறனால முயற்சிகள் தெளிவடையக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறனால இளைய மூத்த சகோதரர்கள ஆதாயங்களும் 2வது திருமண வாய்ப்புகளும் கூடி வரக்கூடிய காலகட்டங்களாக உதயமாக போகுதுன்றீங்க. அப்போ இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த அதிசார குரு பயிற்சியில் அக்டோபர் 18 டிசம்பர் வரலும் கொஞ்சம் அமைதிக்காருங்க. டிசம்பர் 5 2026 ஜூன் காலகட்டங்கள் ஒரு அதிர்ஷ்டத்துக்கான காலகட்டங்களாக இருக்கும். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுன்றீங்க. மற்ற இடத்துல எந்த இடத்தையும் தோஷங்கள் பாதிக்க முடியாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.